ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே ப்ரெக்னன்சி பீரியடில் வந்து கர்ப்பமான தாய்மார்களுக்கு இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு ரொம்ப சக்தியான ஒரு உணவு. வெயிட் இல்லை குழந்தைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுங்க, கட்டாயமாக வெயிட் ஏறும். இது வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் இருக்கவங்க தயவுசெய்து அந்த ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இது நாட்டு சர்க்கரை எப்படி சேர்த்துக்க இல்லைன்னா அவங்களுடைய இது இது குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு குடிக்கிற அந்த இது வந்து வெளியே வாங்கி குடிக்கிறதுல இருக்காது சத்து. இது கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். ஒரு 20-25 பாதாம் பருப்பு, ஒரு 4 பேரிச்சை பழம், கொஞ்சம் அக்ரோட், வால்நட் சொல்லுவாங்க, இது போட்டுக்கணும். இது ஓவர் நைட் வந்து ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு மார்னிங் இது என்ன செய்யணுன்னாக்கா, அது பாதாம் பருப்புக்கு மேலே இருக்க தோலை வந்து நீக்கிட்டு இதெல்லாம் போட்டு அரைக்கணும். இப்போ இது என்ன செய்யணுன்னாக்கா, நடுவில் இருக்க இந்த பேரிச்சம்பழ கொட்டையை எடுத்துடணும். இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எடுத்துடணும், கொட்டையை எடுத்துடணும். இந்த பாதாம் பருப்புக்கு மேலே இருக்க இந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துடணும், நீக்கிடணும். இந்த மாதிரி எல்லா பாதாம் பருப்புக்கு மேலே இருக்க அந்த தோலை நீக்கிட்டு இந்த அக்ரோட் இருக்கு இல்லைங்களா, அதே சேர்த்துக்கிடணும். எப்படி ஒரு 10-15 பாதாம் பருப்பு போடணும். வீட்டில் இருக்க எல்லாருமே இதை குடிக்கலாம் பாலில் கலந்து. நம்ம வெளியே போய் வாங்க ப்ரோட்டீன் பவுடரோட இதில் இருக்க சக்தி ஜாஸ்தி. ஏன்னா நாம் பியூராக இது செய்கிறதால வீட்டில் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும்.
வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், அதுவும் நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதா சர்க்கரையோட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா, இதில் கலந்து சாப்பிட்டிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ப்ரெக்னென்சி பீரியடில் இது கொடுத்தீங்கனாக்கா இன்னும் ரொம்ப நல்லது, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இது வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்க போதில் வெறும் பாதாம் பருப்பு, அக்ரோட்டு, வால்நட்ஸு, இல்லைன்னா இப்போ வந்து பேரிச்சப்பழம் ஒரு சமயம் பேரிச்சப்பழம் போட்டிங்கன்னா மரத்தில் அத்திப்பழம் போடுங்க. ஒரு நாள் அத்திப்பழம், ஒரு நாள் பேரிச்சப்பழம், இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அது குடிக்கிறதுக்கு. இது பாலில் கலந்து குடிக்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக பசியும் எடுக்காது. வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதா சர்க்கரை சேர்த்துக்காதீங்க, நாட்டு சர்க்கரை கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ இனிப்பு போட்டு சேர்த்து செய்யுங்க. இது குடிக்கிறதால குழந்தை வெயிட்டே இல்லாமல் இருக்குது சொன்னாங்கனாக்கா இது கலந்து கொடுங்க. இப்போ இருக்க ப்ரெக்னன்சி பீரியடில் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அவசியமாக இருக்குது. இது காலையில் குடிக்கணும். சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட பிறகு பாதாம் பருப்பு, தோல் நீக்கிய பாதாம் பருப்பு, அக்ரோட்னாக்கா இது தமிழில் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆக்சுவலி வால்நட் இங்கிலீஷில். அப்புறம் அந்த சீட்ஸ் நீக்கிய பேரிச்சப்பழம், இது 3 போட்டு ஊற வச்ச தண்ணி, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பால் நல்லா சூடு பண்ணி சூடான பாலில் இந்த பேஸ்ட்டை கலந்து கொடுக்கணும். அம்மாக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. தண்ணி கொஞ்சம் பாலில் சேர்த்துக்கிடுங்க. ஏன் பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னா, இது பாயில் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த பேஸ்ட் சேர்க்கும்போது இன்னும் அடர்த்தி ஜாஸ்தி ஆகிடும். குடிக்கும்போது பாயாசம் குடிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரையில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போடுங்க, ரொம்ப போடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி பேரிச்சப்பழம்ல இனிப்பு இருக்குது. பால் நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு,
இந்த பேஸ்ட்டு 1 2 3 4 5 நல்லா பீட் பண்ணுங்கள். இது குடித்து பாருங்கள். இதோடைய டேஸ்ட் ஒரு தடவை உங்களுக்கு நாக்குக்கு பட்டுச்சுனாக்கா யாரும் வீட்டில் விட மாட்டீங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே ப்ரெக்னன்சி பீரியடில் வந்து கர்ப்பமான தாய்மார்களுக்கு இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு ரொம்ப சக்தியான ஒரு உணவு. வெயிட் இல்லை குழந்தைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுங்க, கட்டாயமாக வெயிட் ஏறும். இது வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் இருக்கவங்க தயவுசெய்து அந்த ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இது நாட்டு சர்க்கரை டீ சேர்த்துக்க இல்லைன்னா அவங்களுடைய இது இது குடிச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு குடிக்கிற அந்த இது வந்து வெளியே வாங்கி குடிக்கிறதுல இருக்காது சத்து. இது கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள். You just need to make sure, Bournemouth, when they get into these areas, when they do get set pieces and opportunities, they end up with strikes on goal. In the first half, they really tested Donnarumma too much apart from that goal. இப்போ மண்ணீரல் எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். இந்த மண்ணீரல் வந்து சில பேர் வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு பிறகு வெட்டி சமைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சிறு துண்டாக வெட்டி சமைக்கும்போது அதிலிருந்து வர எசன்ஸ் வந்து சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும். இது கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. எப்படி சமைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சிறு சிறு துண்டாக வெட்டி எடுத்த பிறகு இதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், காரம் கம்மியாக இருக்கட்டும், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. கடைசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு வேக விடுங்க. இது வெந்த பிறகு சாப்பாடு சட்னி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ராகி தோசை மாவு, இல்லாட்டி இப்போது ரெடிமேடாக கிடைக்குது கடைகளில். இதுவும் போட்டு கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு. இதுலேயும் ரொம்ப ஊட்டச்சத்து இருக்குது. தினமும் 2 முட்டை, அந்த முட்டை வேக வச்சோ ஆம்லெட்டாவோ போட்டோ இல்லை சமைக்கும்போது அதிலே போட்டு சமைச்சிடுங்க. சேமியா சமைக்கும்போது, பாஸ்தா சமைக்கும்போது எப்படியாவது ஒரு 2 முட்டை கட்டாயமாக கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டாக்டர் கொடுக்குற மாத்திரையும் மட்டும் இல்லாமல் நாம் எடுத்துக்கிற சாப்பாட்டில் ஊட்டச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிற சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவ்வளவும் நமக்கு நல்லது. இந்த மாதிரி சேமியா செய்யும்போது காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தை வெயிட்டு கம்மியாக இருக்குது சொல்லும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பால், ப்ரோட்டீன் நிறைஞ்ச பால், அது கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக வெயிட்டு ஏறும். ஆக்சுவலி எங்கள் வீட்டு மருமகளுக்கு வந்து அது வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா குழந்தை வெயிட்டு கம்மியாக இருக்குது சொன்னாங்க. அந்த பால் கொடுத்ததால் வெயிட்டு ஏறிச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், கட்டாயமாக கொடுங்க. அப்படி வெயிட் ஏறின பிறகு ஆல்டர்னேட்டிவ் டேஸாக மாற்றிடுங்க. அது இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறை கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வீடியோ எங்கள் மாடி தோட்டத்தை காமிக்கிறேன், நான் என்ன செடி வச்சுருக்கேன் சொல்லிவிட்டு. இது வந்து பருப்பு கீரை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.